ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சன் சீரீஸில் 4வது வீடியோ பார்க்கலாங்க. என்னுடைய கிச்சனில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் எதுங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு புது திங்ஸ் வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோடய பேனசானிக் மிக்ஸி. இந்த மிக்ஸிக்கு 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இந்த மிக்ஸியில் ஒரு 2 ஃபீச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 ஃபீச்சரும் வேறு எந்த மிக்ஸிலையும் இல்லை. அதனால தான் நான் இந்த மிக்ஸியே வாங்கினேன். இந்த 2 ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட லாக்கிங் சிஸ்டம். இந்த மிக்ஸியோட ஜாரும் அதோட மூடியும் ப்ராப்பராக லாக் ஆனால் மட்டும்தான் இந்த மிக்ஸி ஸ்டார்ட் ஆகும். நம்ம திங்ஸை அரைக்கும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. இந்த ஜாருக்கு கீழே ஒரு லாக் இருக்குது, அதே மாதிரி மூடியிலையும் ஒரு லாக் இருக்குது. இந்த 2 லாக்கும் ப்ராப்பராக லாக் ஆனால் மட்டும்தான் மிக்ஸி ஸ்டார்ட் ஆகும். இந்த லாக்கிங் சிஸ்டம் அப்படி என்ன யூஸ்ன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சில சமயம் மூடியை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் மிக்ஸி ஆன் பண்ணி மூடி பறந்துருக்கும். நம்ம சட்னியை, டைல்ஸு, கிச்சன் மேடையெல்லாம் சாப்பிட்ருந்துருக்கோம். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்மள பல பேர் இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி சில சமயம் மிக்ஸி ஜார்க்குள்ளே கை வச்சுக்கிட்டு கவனம் இல்லாமல் மிக்ஸியை ஆன் பண்ணி நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்ஸும் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த மிக்ஸியில் இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிக்ஸி மூடி கரெக்டாக லாக் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த மிக்ஸி ஓடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸிக்கு கீழே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. சில சமயம் நம்ம மிக்ஸியில் நிறைய திங்ஸ் போட்டு அரைச்சி ஓவர்லோடிங் ஆயிரும். அப்போ மோட்டர் ஸ்டக் ஆகி நின்று போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மிக்ஸியில் அது தேவையில்லை. ஏன்னா கீழே ரீசெட் பட்டன் இருக்குது இல்லையா? இது ஓவர்லோடிங்னால மிக்ஸி ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா திருப்பி மிக்ஸி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபீச்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த மிக்ஸி நான் வாங்கினேன். நான் வாங்கிருக்க மாடலில் 5 ஜார் இருக்குது. உங்களுக்கு 5 ஜார் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கம்மி ஜார் இருக்கிற மாடல் கூட இதே மிக்ஸியில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3 ஜார் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூடி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. 3 வருஷமாக யூஸ் பண்ணதால் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற இந்த 2 ஜாரும் புதுசு மாதிரியே இருக்குது. இந்த 5 ஜாரில் ஒரு ஜார் ஜூஸர் ஜாரு. இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே ஒரு ஃபில்டர் ஃபிட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அது வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோர் பண்ணுறோம், மில்க் ஷேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஃபிட்டிங் தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடியிலவே ஒரு ஸ்பவுட் இருக்குது. நம்ம ஜாரை ஓப்பன் பண்ணாமையே இந்த ஜூஸை இப்படி கப்பில் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் பண்ணும்போது, நிறைய புளி கரைசல் தேவைப்படும் போது, அப்புறம் கேரட் ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த ஃபில்டர் ஃபிட்டிங் உள்ளே போட்டு இதுக்குள்ளே திங்ஸ் போட்டு அரைப்பேன். அப்போ நம்ம வடிகட்ட தேவையில்லை. இந்த ஃபில்டரே அந்த தேவையில்லாத வேஸ்டெல்லாம் வடிகட்டிடும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட் புஷர் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம மூடி க்ளோஸ் ஆகிருக்கும் போதே நம்ம அந்த சைடெல்லாம் தள்ளி விட்டுக்கலாம். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா பொருளோட ஆன்லைன் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் கிச்சனில் பெருமையாக அழகாக உட்காந்துருக்க ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்டர் ப்யூரிஃபையர் தான். நாங்கள் வாட்டர் ப்யூரிஃபையர் வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிராண்டு, நிறைய மாடல் விசாரித்தோம். ஃபைனலாக இது வாங்கினோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்யூரிஃபையரில் RO, UV ரெண்டுமே இருக்குது. நிறைய RO ப்யூரிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேங்க் பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஆனால் இதில் இந்த டேங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இதில் 8 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்டோரான தண்ணியில் UV சைக்கிள் மறுபடியும் ரன் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தண்ணி எப்பயுமே சுத்தமாக இருக்குது. தண்ணியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த ப்யூரிஃபையரில் இப்படி கலட்டி மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கப்பை இது மேலே வச்சும் நம்ம தண்ணி நிரப்பிக்கலாம். கையிலே பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப் இருக்குது. இதில் சுத்தமான தண்ணி வருது. அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா காய்கறி, பழங்களெல்லாம் கழுவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது.
இப்போ இங்கே 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எதுக்குன்னா நம்ம வாட்டர் டேங்க்கில் தண்ணி எந்த அளவு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெட் இண்டிகேட்டர். ப்ளூ இண்டிகேட்டர் வந்து டேங்க்கில் யூவி சைக்கிள் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் இருக்குது. மூணாவது ஃபேவரட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் மேக்கரு. இதில் வந்து 2 செட்டு சாண்ட்விட்சு ஒரே டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, க்ளீன் பண்ணுறது அதை விட ஈஸி. ஒரு ஈரத்துணியில் இந்த டெஃப்லான் கோட்டிங்கை தொடச்சி விட்டுட்டா போதும். இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. இந்த ஒயர் வந்து பின்னால் இப்படி சுற்றிக்கலாம் நம்ம. இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதால ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற என்னோடய வெஜிடபிள் கட்டர். இது வந்து ப்ரெஸ்டீஜ் வெஜிடபிள் கட்டர். இது கூட வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளேடு வருது. இந்த பிளேடு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த கட்டர் நான் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த பிளேடு வந்து இன்னும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இந்த பிளேடை இப்படி நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா மூடியில் ஏதோ கருப்பாக குச்சி மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மூடி வந்து கீழே விழுந்து அந்த எல்லோ கலர் ஹேண்டில் உடஞ்சி போயிருச்சு. ஆனால் கட்டர் நல்லா இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால் நான் அந்த ஹேண்டிலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குச்சி கட்டி வச்சுருக்கேன். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆஸ் யூஷுவல் கட் பண்ணிகிட்ருக்கு கட்டரு. ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி காட்டுறேன். ஒரு வெங்காயத்தை இப்படி 4ஆக வெட்டி உள்ளே போட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ் இப்படி இழுத்தா போதும், பொடி பொடியாக கட் ஆயிரும். இது வந்து நான் வெங்காயம், தக்காளி, பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கும்போது இந்த ஒரே ஒரு மாடல் வெஜிடபிள் கட்டர் தான் ப்ரெஸ்டீஜில் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் 3 மாடல் இருக்குது. நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் இந்த 4 மாடலில் உங்களுக்கு எது சூட் ஆகும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நான் இந்த 4 மாடலோட ஆன்லைன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த கிச்சன் கண்டெய்னர்ஸு. இது 20 பீசஸ் இருக்கக்கூடிய கண்ணாடி கண்டெய்னர்ஸு ஹோம் சென்டரில் வாங்கினது. இது வந்து நான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் ஏற்கனவே காட்டியிருக்கேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க, விலை என்ன, ஒவ்வொரு கண்டெய்னரும் எவ்வளோ அளவு பிடிக்கும், இந்த மாதிரி நிறையா குவரிஸ் கேட்டிருந்தீங்க. சரி, இதையெல்லாம் ஒரு வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரொட்டேட்டபிள் ஸ்பைஸ் ரேக்கு. இதில் வந்து 6 கண்டெய்னர் இருக்குது. ஒவ்வொரு கண்டெய்னருமே 100 கிராம் அளவுக்கு மசாலா பொருட்கள் பிடிக்கும். இதில் மூடியில் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் வந்து பெரிய ஓப்பனிங்கும் இருக்குது, குட்டி குட்டி ஹோல்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சீரகம், மிளகு அந்த மாதிரி திங்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மசாலா பொடிகளும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆயில் கண்டெய்னர் செட்டு. இதை வந்து க்ரூவெட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 ஆயில் கண்டெய்னர் இருக்குது. அது போக சால்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு 2 ஸ்பைஸ் கண்டெய்னரும் இருக்குது. இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். இதில் வந்து ஒரு நாசில் இருக்குது. இந்த நாசில் வழியாக நம்ம எண்ணெய் ஊற்றும் போது வந்து எண்ணெய் வழிஞ்சு போய் கசகசன்னு ஆகிறதில்ல, நீட்டாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த சால்ட் பெப்பர் போட்டு வைக்கிற கண்டெய்னர் வந்து அந்த ஸ்பைஸ் ரேக்கில் இருக்கிற கண்டெய்னர் மாதிரியே தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கண்டெய்னரு. இது வந்து பருப்பு, நட்ஸு அந்த மாதிரி பொருட்கள் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த கிளாஸ் கண்டெய்னரு. இந்த மாதிரி 6 கண்டெய்னர் வந்தது. இது பேர் வந்து கேனிஸ்டர் செட் அப்படிம்பாங்க. நம்ம ஈஸியாக பொருளை வெளியில் எடுத்துக்கிறதுக்கு வேண்டி மூடி மேலேயே இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்குது. நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சுகர் போரர்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக சர்க்கரை போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் இந்த செட்டில் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ஆயில் கண்டெய்னர் இருந்தது, சிலிக்கன் ப்ரஷ் இருக்குது. ஸோ நம்ம தோசை, சப்பாத்தி, கேக்கு, பிஸ்கட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 20 பீஸ் இருக்கிற இந்த கிச்சன் செட் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. இதோட விலை வந்து 4500 ரூபாய்.
இந்த செட்டு வந்து நான் வாங்கலை, இது என்னோடய அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. உங்களில் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள. அவங்க வந்து கவிதா சமையலறை அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ கொங்கு நாட்டு சமையல் அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க சேனலை கண்டிப்பாக பாருங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் காமிச்ச திங்ஸ்லலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.